ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எத்தனையோ லேஅவுட் ப்ராஜெக்ட் வந்தாலும் ரெடி டு ஆக்குபை வீடுகளுக்கான மவுஸ் இன்னமும் மக்கள்கிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. நாளைக்கே குடி போகிற ஸ்டேஜில் இங்கே ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடு ஒன்று இருக்குங்க. பஸ் ஸ்டாப்ல இருந்து பார்த்தாலே இந்த வீடு தெரியுங்க. சூப்பர் சைஸ்ல ஒரு லக்ஸுரி ஹாலுங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையில கிச்சன் மட்டும் இல்லாம 2 பெட்ரூம்லையுமே பிவிசி ஒர்க்லாம் பண்ணி வீடு பக்காவா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜ்லேயே இருக்குங்க. ஸோ வீட்டை பொறுத்த வரைக்கும் இது சின்னது அது சின்னதுன்னு சொல்லலாம் ஒன்றுமே இருக்காது. வீடு நல்ல ஸ்பேஷியஸான வீடு தான் வித் 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவோட. செம்ம பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த வீட்டில் இருந்து பார்த்தா பஸ் ஸ்டாப் தெரியும், பஸ் ஸ்டாப்ல இருந்து பார்த்தா இந்த வீடு தெரியும். அவ்வளோ க்ளோஸ் டு பஸ் ஸ்டாப். வாங்க இந்த வீட்டை பத்திரம் பார்த்து விவரங்களை பார்க்கறது முன்னாடி இது போல தீபஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தேடி பிடிச்சு கொண்டு வர நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை டேப் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கிறதே 2 வீடு தாங்க. அதுல ஒரு வீடு வித்து போயாச்சு, ஆளுங்களும் வந்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு வீடு தாங்க இருக்கு. சரிங்களா? பிரவுன் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு இல்லையா, அந்த வீடு சேலுக்கு அவைலபிள். பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதை காட்டுறதுக்காக தான் நான் செங்கலை காட்டுறேன். நம்ம வீட்டு பக்கத்திலே ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்கு. அதோ பாருங்க, ஷேர் ஆட்டோ உங்களால பார்க்க முடியும். ஜஸ்ட் 50 மீட்டர்ஸ் தான். ஷேர் ஆட்டோ ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப்பு எல்லாமே வெறும் 50 மீட்டர்ஸ் பார்க்குற தூரம் தான். மெயின் லொகேஷனு பக்கத்திலே பஸ் போகிற ஷேர் ஆட்டோ போகிற மெயின் ரோடு இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, சூப்பர் மார்க்கெட், காய்கறி கடை அத்தனையுமே நம்ம சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தால் கிடச்சிரும். கட்டி முடிச்சு ரெடி டு ஆக்குபையில் 2 வீடு இருக்கு இல்லையா, அதில் ரைட் சைடில் இருக்க ப்ளூ கலர் வீடு வித்துருச்சு. இந்த ப்ரௌன் கலர் வீடு இப்போதைக்கு சேலுக்கு அவைலபிளுங்க. இது இல்லாமல் பக்கத்திலேயே பேஸ்மெண்ட் ஸ்டேஜில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அது முடிக்க ஒரு 3 மாதம் ஆகும். சரி, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். இப்போ சேலுக்கு அவைலபிளில் இருக்க இந்த வீட்டை நம்ம பார்ப்போம். ப்ரௌன் கலரில் இருக்க இந்த வீடு சேலுக்கு அவைலபிள். 100% வாஸ்துவை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்க இந்த 2 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம கூடுவாஞ்சேரியிலங்க. பல பேர் கூடுவாஞ்சேரியில் லேண்டோ வீடும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தாம்பரத்தை அடுத்துள்ள ஜங்ஷன் இதுதான் அப்படின்றதுனாலையும், முக்கியமாக போக்குவரத்து வசதியெல்லாம் சூப்பராக இருக்குன்றதுனாலையும் கூடுவாஞ்சேரியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பார்க் நம்ம சைட்டுக்கு பக்கத்திலே இருக்கு. சைட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் நடந்து வந்தாலே இருக்கக்கூடிய பார்க். ஓகேவா? இந்த கூடுவாஞ்சேரியில் நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் ஒரு 100 மீட்டர்ஸில் கூடுவாஞ்சேரி GST ரோடு அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரெண்டுத்துல இருந்தும் ஷார்ப்பாக வெறும் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்கிறதா நம்ம சைட்டு. வண்டி எடுத்தால் 5 நிமிஷம் தான் GST போகிறதுக்கு டைம் எடுக்கும். அவ்வளவுதான். பார்க்குறீங்க நீங்கள், காமன் வால்லாம் இல்லை. 2 சைடு, ரைட் சைடும் பேக் சைடும் ஃப்ரீயாக 2 அடி செட் பேக் இருக்குது. சில இடத்துல இருக்க மாதிரிலாம் 2 வீட்டுக்கும் இடையில காமன் வால்லாம் இல்லவே இல்லைங்க. ஸோ பெரிய கார் பார்க்கிங்கு, படிகேட்டு கீழே உங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வந்துடும். இது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே இன்னொரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனுமே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய கார் விடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கார் பார்க்கிங் இருக்குது. இந்த வீடு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க. மெயின் டோருக்கு முன்னாடி சேஃப்டி கிரில் கேட் இருக்குது. டிஃபால்ட்டாக தேக்கு மர மெயின் டோர். அந்த குவாலிட்டி உங்களால் பார்க்க முடியும். செம்ம பக்காவாக கிளாசிஷாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ தான் வீட்டுக்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். ஸோ சூப்பரான ஒரு 2 BHK ஈஸ்ட் ஃபேஸிங் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த ஹால் ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட 18க்கு 12ங்க. செம ஸ்பேஷியஸான ஹாலு. மேலே 4 கார்னர்லையும் ஸ்பாட் லைட்லாம் போட்டிருக்கிறது. ஹாலில் ஒரு வால்க்கு மட்டும் கான்ட்ராஸ்டிங் வால் பிளேஸ் பண்ணியிருக்கிறதுங்க. இங்கே டிவிக்கான ப்ரொவிஷன். ஓகேவா? சென்ட்ரல் அழகாக டிவி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் வாலில் அந்த ப்ரௌன் கலர் கான்ட்ராஸ்டிங் வாலில் தாராளமாக அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே நீங்கள் சோஃபாக்கான ப்ரொவிஷனாக யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஹால் நல்ல பெருசாகவே இருக்குது. லேண்ட் ஏரியா 1100 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதுனால வீடு நல்லா பெருசாகவே இருக்குங்க. பில்டப் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்துடும். சரியா? இங்கே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் தேவைன்னா இங்கே வச்சுக்கோங்க, இல்லைனா வெளியே நீங்கள் படிக்கட்டு கீழே வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்மு. கிச்சனோட சைஸு நல்லா தாராளமாகவே இருக்குங்க. 8க்கு 9 சைஸு பர்ஃபெக்டான சைஸுங்க இது உங்களுக்கு. லாஃப்ட் டபுள் சைட் லாஃப்ட் மட்டும் கொடுத்தது இல்லாமல் பிவிசிலுமே க்ளோஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சிருக்கிறது. நம்ம வீட்டு தாய்மார்களுக்கு இந்த கிச்சன் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வெளிச்சமும் காத்தோட்டமும் இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைவாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கிறதுனால 100% வாஸ்துவை ஃபாலோ பண்ணி அக்னி மூலையில் கிச்சன் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டை பொறுத்த வரையில். அதே மாதிரி தான் குபேர மூலையில் மாஸ்டர் பெட்ரூம், வாயு மூலையில் டாய்லெட் அப்படின்னுட்டு வாஸ்துவில் 1% கூட உங்களுக்கு டவுட்டே வேண்டாம் இந்த வீட்டை நீங்கள் பார்க்க வரும்பொழுது. சரியா? 100% வாஸ்துவில் இருக்க ஒரு வீடு இது. ஓகேவா? ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1100 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. பில்டப் ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு. இது ப்ராப்பராக ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்க வீடு. கொடுவாஞ்சேரியில் GST ரோட்லேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் கரெக்டாக 3 கிலோமீட்டர். ஆனால் நியர்பை பஸ் ஸ்டாப்பு வேற ஒரு 100 மீட்டர்ஸ் தான். நம்ம சைட்டு ஜஸ்ட் பால்கனியிலிருந்து பார்த்தாலே தெரியும் பஸ் ஸ்டாப். உண்மையிலேயே சொல்கிறேன், வந்து பாருங்கள். தெரியலனா நீங்கள் தாராளமாக என்ன கேட்கலாங்க. ஓகேவா? ஸோ இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ஷெல்ஃபை பார்க்குறீங்க. ஷெல்ஃப் எல்லாமே கடப்பக்கல்ல போட்டிருக்கிறது. பிவிசியில் அழகாக நீட்டாக க்ளோஸும் பண்ணி கொடுத்தாச்சுங்க. ஸோ ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு, இன்னொரு பெட்ரூம் இருக்குது. வாங்க அதை பார்ப்போம். இது கிட் பெட்ரூம் தான். மாஸ்டர் பெட்ரூம் நாம இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. சரியா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக கேட்குறது ரெடி டு ஆக்குபை ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க. கூடுவாஞ்சேரியில் ரெடி டு ஆக்குபையில் ப்ராப்பர்ட்டிஸ் போடுங்க. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி எதனா இருக்கா, இண்டிவிஜுவல் ஹவுஸ் நான் பார்க்குறேன், டபுள் பெட்ரூம் இருந்தால் சொல்லுங்கள்.
அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் 100% சூட் ஆகும். பாருங்க, வாஷ் பேஷன், காமன் பாத்ரூம், பெரிய சைஸுங்க காமன் பாத்ரூம், உங்களுக்கு கிட்டத்தட்ட 4க்கு 8 சைஸ் வரும். உங்களுக்கு நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம் இது வித் வால் மிக்சர் அண்ட் ஷவரோடவே வந்துடும். இதுதான் மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதுக்குள்ளேயுமே அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கு. டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் வந்துடும் உங்களுக்கு. நான் அதை உங்களுக்கு காட்டுற பொறுமையாக பாருங்க. ஸோ இந்த வீட்டை பற்றின எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இதுதான் அட்டாச் ரெஸ்ட் ரூம், பார்த்துக்கோங்க மக்களே. இந்த வீடு 1100 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் அமைஞ்சிருக்க இந்த வீட்டோட விலை ஜஸ்ட் 55 லேக். ரேட்டு நெகோஷியபிள் தான். உடனே ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு நாளைக்கே சைட் விசிட் வந்து பாருங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இருந்த 2 வீடுல ஒரு வீடு வித்தே போயாச்சு, இன்னும் ஒரே ஒரு வீடு தான் இருக்கு. டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ்ட் தான். இந்த வீடு நீங்க வாங்கணும்னா கையில வெறும் ஜஸ்ட் 6 lakhs இருந்தா போதும். மீதி 90% பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி தரப்படும். உடனே ஸ்கிரீன்ல தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வீடை வந்து பாருங்க. இந்த லொகேஷன்ல வீடுகளோட ரேட்லாம் 60 லட்சம் 62 லட்சம்னு போகும்போது இந்த வீட்டோட விலை வெறும் 55 லட்சம் மட்டுமே. வீடியோலே சொல்லிடுறேன், இது ஸ்லைட் நெகோஷியபிள் தான் இருக்கும். ஸோ ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து பாருங்க. நல்ல குவாலிட்டியான வீடு நியர்பை பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில், குடுவாஞ்சேரியில் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில். இந்த பட்ஜெட்டில் வீடு வேற எங்கேயுமே இல்லைன்னு நான் சொல்லி ஆகணும். இதே வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேன் கேளுங்க. 3 BHK வீடு 58 lakhs குடுவாஞ்சேரியில் இருக்கு, ரோட்லேருந்து 3.5 கிலோமீட்டரில். அந்த வீட்டோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட ஸ்கிரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் வந்து பார்க்கலாம். என் முயற்சி பிடிச்சிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை டாப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பர் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from GS.